Welcome to VL Academy. In the video, branch account other exercise problem number 36 nama paaka porom, which is in page number 16.72 and 16.73. This is other exercise problem number 36 oda question. This is stock and data system la nama follow pannu, and they have asked us to prepare branch stock account, branch data's account, branch expenses account and branch adjustment account. But idoda nama stop panna kudadu. Branch petty cash account nama create pannu, and branch profit and loss account nama create pannu. Only then we can find out the net profit. Branch adjustment account oda vitona gross profit mattum dhaan kandupidikka mudiyum. But in this question they have asked net profit also. Answer pathina net profit um kuduthirukanga. And inga cost plus 25%. அது வந்து காஸ்ட்டை விட 25% அதிகமாக வச்சு பிரான்ச்சுக்கு அவங்க கூட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் அனதர் பார்ட் ஆஃப் கொஷின். நீங்கள் வந்து கையில் டெக்ஸ்ட் புக் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணி இந்த கொஷினை காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்லி தென் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். பிகாஸ் நான் இப்போ இங்கே ரீட் அவுட் பண்ணிட்டு இருந்தேன்னா it is waste of time. அதனால தான் நான் மோஸ்ட்டாக கொஷின்ஸ் ரீட் அவுட் பண்ண மாட்டேன். டைரெக்டாக ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். எங்கேயாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் I'll just explain specifically. So the first one which we are going to prepare is branch stock account. ஸோ எப்போவுமே ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்ம டெபிட் சைட் காட்டுவோம். ஏன்னா ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ பர்ச்சேஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர். ஸோ பர்ச்சேஸ் அப்படின்னாலே நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான். அது மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கிட்ட இருந்து இந்த இயருக்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ தட் ஹேஸ் பீன் மென்ஷன் ஆன் டெபிட் சைட். அதாவது எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் சைட் வரும், இன்கம் எல்லாம் கிரெடிட் சைட் வரும். அப்படிங்கிறதுனால இதை ஒரு எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணி நம்ம டெபிட் சைட் காமிக்கிறோம். அண்ட் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். கூட்ஸ் வந்து இங்கே வெளியில் போகுது ஹெட் ஆஃபீஸை விட்டு. ஓகே, திஸ் இஸ் இன் தி புக் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ். அதனால நம்ம அதை டெபிட் சைட் காமிக்கிறோம். that is 2,20,000 rupees. And goods returned by debtors. Debtors நமக்கு goods திருப்பி தராங்க அப்படின்னா that might be a defective one, or அவங்க ஸ்பெசிஃபை பண்ண ஒரு விஷயமா இல்லாமல் இருக்கலாம். ஒன் ஆர் தி அதர் வே இட் மைட் பி யூஸ்லெஸ் ஃபார் தி ஃபர்தர் சேல். அதனால அதை வந்து நம்ம டெபிட் சைட் காமிக்கிறோம். அண்ட் ஆன் கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ் ஆல்ரெடி கேஷ் ஹஸ் கேம் இன்சைட். பிரான்ச் டேட்டாஸ் அப்படிங்கிறது கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கும். ஸோ கிரெடிட் சேல்ஸ் இஸ் 2,50,000 rupees. அது வந்து கேஷ் இஸ் yet to receive, but it is receivable. And next one is goods returned by branch. பிரான்ச் ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா தட் மைட் பி அ ரீசன் ஃபார் சர்ப்ளஸ். இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கூட்ஸ் சேல் ஆகல, அதை நீங்கள் உங்கள் ஹெட் ஆஃபீஸில் வச்சு சேல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். பட் தட் இஸ் ரீசேலபிள். அதனால அதை வந்து நாம் கிரெடிட் சைட் காமிக்கிறோம். ஏன்னா கூட்ஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு உள்ளே வருது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ளோசிங் ஸ்டாக். தட் இஸ் 1 lakh rupees. க்ளோசிங் ஸ்டாக் த ஸ்டாக் விச் வி ஹேவ் இன் அவர் ஹேண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். ஸோ இப்போ ரெண்டு சைடு டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் as 1,54,000 rupees. ஸோ அந்த 1,54,000 வந்து அதுவும் இன்வாய்ஸ் ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ இன்வாய்ஸ் ப்ரைஸ் ஒரு செல்லிங் ப்ரைஸ். ஸோ அந்த செல்லிங் ப்ரைஸில் இருக்கிற ப்ராஃபிட்டை தனியாகவும் காஸ்ட்டை தனியாகவும் நாம் இங்கே எடுத்து காமிச்சிருக்கோம். தட் இஸ் காஸ்ட் வந்து எங்கே போகும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு போகும். அண்ட் ப்ராஃபிட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் காமிப்போம். ஸோ தட் இஸ் profit which goes to branch adjustment account is 30,800 rupees, and cost which goes to profit and loss account is 1,23,200 rupees. So grand total on both the sides is 4,58,000 rupees. So next one is branch debtor account. Branch debtor account la opening debtor and closing debtor closing debtor kudukla, opening debtor kuduthirukanga, that is 40,000 rupees. And credit sales வந்து இங்கே 2,50,000 rupees வரும். அங்கே வந்து நம்ம பிரான்ச் டேட்டாருன்னு கிரெடிட் சைட் காமிச்சிருப்போம். இங்கே வந்து பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டுன்னு 2,50,000 rupees இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன் கிரெடிட் சைட் பை கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டேட்டாஸ், தட் இஸ் 90,000 rupees. கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டேட்டாஸ் இஸ் வி ஹவ் ரிசீவ்ட் கேஷ். ஓகே, ஸோ கேஷ் உள்ளே வந்துருச்சு, அதனால அது கிரெடிட் சைட் காமிச்சிருக்கோம். அண்ட் பை பிரான்ச் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்து பிரான்ச் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை தவிர நாட் த ஹெட் ஆஃபீஸ். ஸோ ஹெட் ஆஃபீஸ் பண்ண வேண்டியதை பிரான்ச்சே பண்ணியிருக்காங்க வித் தி அமௌண்ட் அவைலபிள் வித் தெம். ஸோ அதனால் அதை நாம் இங்கே கிரெடிட் சைட் காமிச்சிருக்கோம் இந்த 6,000 rupees. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கூட்ஸ் ரிட்டர்ன் பை டேட்டாஸ். கூட்ஸ் ரிட்டர்ன் பை டேட்டாஸ் இஸ் பிரான்ச் டேட்டாரை பொறுத்த வரையும் த கூட்ஸ் இஸ் கம்மிங் இன்சைட். அதை அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, அதனால் அதை நம்ம கிரெடிட் சைட் காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணுறப்போ வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் as 1,90,000.
that is closing data, and grand total on both the sides is 2,90,000 rupees. So next one is branch petty cash account. இது வந்து questionல they didn't ask us to prepare. ஆனா நாம ஏன் prepare பண்ணியிருக்கோம் அப்படின்னா net profit கண்டுபிடிக்கிறதுக்கு இது profit and loss accountல affect ஆகும். அதனால நாம இதை work out பண்ணியிருக்கோம். So petty cash account பொறுத்தவரை they have given the opening balance and closing balance. So here opening petty cash account is 5,000 and closing is 2,000. Okay, and two petty expenses. Petty expenses 3,000. அதுவும் அவங்க questionலயே கொடுத்திருக்காங்க. So இங்க credit side நமக்கு balancing figure கிடைக்கிறதுனால it means that we are reimbursing the petty cash amount to the head office. Okay, இங்க மொத்தமா அந்த வருஷம் வந்து 8,000 ரூபாய் செலவாயிருக்கு. ஓகே, கையில அவங்க கிட்ட 2,000 ரூபாய் இருக்கு, பேலன்ஸ் 6,000 ரூபாய் அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால அது வந்து கிரெடிட் சைட் வந்திருக்கு. That is 6,000 rupees, and grand total on both the side is 8,000 rupees. So next one is branch expenses. அதாவது branch அவங்க என்ன செலவு பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா bad debt and discount return off. இது ரெண்டுமே வந்து branch அவங்க செலவு பண்ணிருக்காங்க. So அந்த செலவை வந்து நாம இங்க debit side காமிச்சிருக்கோம். That has to be transferred to branch profit and loss account. Okay, அதை பேலன்ஸ் பண்ணி நாம credit side காமிச்சிருக்கோம். So next one is group adjustment account. இங்க வந்து goods related ஆன எல்லா இதுல இருந்தும் நம்ம profit மட்டும் தனியா எடுத்து இங்க மென்ஷன் பண்ணுவோம். And one more rule for branch adjustment account is branch stock accountல debit sideல வர்றது எல்லாமே இங்க credit sideல வரும், credit sideல வர்றது எல்லாமே debit sideல வரும். For example, இப்போ closing stockனு எடுத்துட்டிங்கன்னா அங்க credit side தான் நம்ம காமிப்போம். So அதோட reserve எடுத்து நாம இங்க debit side காமிச்சிருக்கோம். So closing stock reserve is 1 lakh into 25 divided by 125, that is 20,000. And goods returned by branch, அது வந்து அங்க credit side காமிச்சிருப்போம். இங்க debit side 8,000 into 25 divided by 125, 1,600 rupees. And on credit side பாத்தீங்கன்னா by goods sent to branch, அதாவது இது goods sent to branch வந்து அங்க debit side வரும் branch stock accountல. So அதை இங்க credit side காமிச்சிருக்கோம். That is 2,20,000 into 25 divided by 125, that is 44,000. And by opening stock reserve, opening stock வந்து அங்க debit side இருக்கும், இங்க credit side நம்ம காமிச்சிருக்கோம். That is 80,000 into 25 divided by 125, that is 16,000 rupees. And by branch stock account, இது வந்து நாம அங்க surplus of stock இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற ப்ராஃபிட்டை மட்டும் நாம இங்க எடுத்து காமிச்சிருக்கோம். That is 30,800. அங்கேயே நான் ப்ராஃபிட் தனியா காஸ்ட் தனியா நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுல இருக்கிற ப்ராஃபிட் மட்டும் நாம இங்க எடுத்திருக்கோம். So here while totaling on both the sides we'll get a balancing figure on debit side as gross profit, that is 69,200 rupees, and grand total on both the sides is 90,800 rupees. And the last one is branch profit and loss account. இங்க வந்து gross profit has been brought down here. அது by branch adjustment account போட்டு இங்க 69,200 rupees போட்டிருக்கோம். And cost of surplus of stock. Surplus அப்படிங்கிறதுனால தான் credit side வருது. ஏன்னா நம்ம surplus அப்படிங்கிறது நமக்கு தேவையை விட அதிகமா இருக்கிறது. So அதோட cost வந்து 1,23,200 rupees. And petty cash remitted by branch, இங்க petty cash branchல இருந்து நமக்கு திரும்ப கிடைக்குது, head officeக்கு திரும்ப வருது. So which is coming inside அப்படிங்கிறதுனால இங்க நம்ம credit side காமிச்சிருக்கோம். That is 6,000 rupees. And இந்த side பாத்தீங்கன்னா furniture 10% depreciation கொடுத்திருக்காங்க இல்லையா, அது வந்து இங்க profit and loss accountல நாம காமிக்கணும். That is 54,000. அதாவது cost of asset வந்து 60,000. அதுல 10% நம்ம எடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம இங்க காமிக்கணும். யூஸ்வலா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வந்து நம்ம டெப்ரிஷியேட்டட் அமௌண்ட்டை தான் காட்டுவோம். பட் இங்க பிரான்ச் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையும் நம்ம வந்து டெப்ரிஷியேஷன் போக பேலன்ஸ் எவ்வளோ காஸ்ட் ஆஃப் அசெட் இருக்கோ அதை இங்க காமிப்போம். ஓகே, that is 54,000. And ரெண்டு சைடும் டோட்டல் பண்றப்ப will get a balancing figure as net profit, that is 1,44,400, and grand total on both the sides is 1,98,400 rupees. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் நான் என்ன அப்லோட் பண்றேங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.